இதுதான் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக வீட்டு மனைகளை விருப்புரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் அந்த விருப்புரிமைகளின்படி அவர் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தவறானது என லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது. இந்த விசாரணையின் போது குற்றச்சதி மற்றும் நிதி இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என கூறி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை தமிழக அமைச்சர் ஒருவர் மீது தொடர்ந்த முக்கியமான ஒரு வழக்கில் நிதி இழப்போ குற்றச்சதியோ இல்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையே ரத்து செய்திருக்கிறது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 2020ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.